செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் வாக்கு. இன்று நாம் இந்திய மண்ணில 2 சிறப்பு நாட்களை நினைவில் கொண்டு வருகிறோம். முதலாவது கொல்கத்தா நகர் புனித தெரசா என்று அழைக்கப்படுகிற நாம் வாழ்ந்த சமகாலத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வாழ்ந்த தேவதையாக, சமூக சேவகியாக, இறைவனது பிரசன்னத்தை வெளிப்படுத்தின துறவியாக வாழ்ந்த இவரை நமது மண் நினைவு கூறுகிறது. அன்னையாம் திருச்சபையும் நினைவு கூறுகிறது. மேலும் கல்வி கண்களை திறந்தவர் கடவுளடா என்று போற்றப்படுகிற, கல்வி வேள்வியில் தங்களையே கரைத்துக் கொள்ளுகிற ஆசிரியர் மக்களது சிறப்பு நாள் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் பிறந்த நாளில நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்படுகிறது. ஆகவே இந்த நாளில மனிதநேய பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற அனைத்து சமூக சேவையாளர்களுக்கும் ஆசிரியர் மக்களுக்கும் நமது வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நற்செய்தியில நோன்பு என்கின்ற பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், யோவானது சீடர்கள் இவர்கள் பின்பற்றி வந்த ஒரு செயல்பாட்டினை இயேசுவினுடைய சீடர்கள் பின்பற்றுவது கிடையாது என்று அவர்கள் கேள்வி கேட்கிற ஒரு நிலையில இயேசு ஆண்டவர் இந்த நோன்பின் மகத்துவத்தை புரிந்து கொண்டவராக, அது தேவைதான், ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரம் மெஸ்ஸியாவின் காலம், அவர் இங்கே உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், புதிய பாதையை கொண்டு வந்திருக்கிறார், இறையாட்சி உங்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த நேரத்தில் நோன்பு என்பது இல்லாமல் மகிழ்ந்திருக்க வேண்டிய ஒரு காலம் என்று பழைய வாழ்வு முறை, புதிய வாழ்வு முறை இவற்றை சமரசப்படுத்திக் கொள்ளாமல் புதிய வாழ்வு முறையை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற செய்தியில நமது வாழ்விலும் இயேசு கொண்ட புதிய வாழ்வில இறையாட்சி மலர நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ முயற்சிப்போம். ஆமென்.